நமது முதல்வர் வருக வருக என வரவேற்கிறோம். மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே பண்றாங்கன்னா சிந்தனை இருந்தாலும் பண்ண முடியும், சும்மா பண்ண முடியாது. அந்த பொது அறிவு இருக்குது, அரசியலுடைய தெளிவு இருக்குது. அதனால அதே மாதிரி வட்ட செயலாளர்கள் மிகவும் உதவியாக இருந்து கொண்டு களப்பணி ஆற்றுவதிலும் கழக பணி ஆற்றுவதிலும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தேவி கமலை பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில அதாவது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட கழக பிரதிநிதி அண்ணன் ராமகிருஷ்ணன். ஏற்கனவே ராமகிருஷ்ணன் பற்றி உங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கிறேன். மகாபாரத்தில் வர தர்மம் மாரி அவர் அற்புதமான ஒரு அண்ணன் தம்பி. இந்த காலத்தில் இந்த மாதிரி அண்ணெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நல்லதை வந்து நம்ம 4 தடவை சொல்லலாம். ஆனால் இவர் எப்படி தெரியுமா, அவங்க தம்பியை உயர உயர வச்சு பார்த்து அவங்க தம்பி மனைவி இதுமாரி யார் இருக்கிறாங்க அந்த காலத்தில். இந்தமாரிலாம் அற்புதமான அண்ணன் ராமகிருஷ்ணன், அவரை வாழ்த்துகிறேன். ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பங்கேற்று நமக்கெல்லாம் ஆலோசனை வழங்க இருக்கின்ற சோழிங்கநல்லூரின் தொகுதி பொறுப்பாளரும் கழகத்தின் இலக்கிய பொருளாளருமான அந்த பொறுமையின் வடிவம் கோபம் அதுதான் விட்டு நான் ட்ரைனிங். இந்த பாகத்தில் உள்ள வாக்காளர்களை எப்படி நாம் கவர்ந்து இதில் போய் வீடு போயிட்டு எப்படி இந்த வாக்குகளை நமக்கு அதிகமாக இந்த பாகத்தில் வந்து அதிகப்படுத்த வேண்டும், நம்முடைய தமிழக முதல்வருக்கு எப்படி நாம் வந்து ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். உங்களுக்கே தெரியும், இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற பெண்கள் யார் யார் வந்து அதை கலைஞர் உரிமை திட்டம் வாங்குறோம். யார் யாருமா கலைஞர் உரிமை திட்டம் யார் யார் வாங்குறீங்க? அதை மாதம் 1000 ரூபா வாங்குறீங்களா? நிறைய பேர் வாங்குறீங்க. வாங்காதவர்கள் 1 1 2 உறுப்பினர் அற்புதமா விரல் நுனியில வச்சிருப்பாங்க. எல்லா கேள்வியும் வச்சிருப்பாங்க. எந்த தெருல என்ன வேணும், எந்த தெருல லைட் இல்லை, எங்க எங்களுக்கு சாக்கடை அடிச்சுக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்களுக்கு கேள்வியா திணற அடிச்சு அதிகாரிகள்லாம் ஆடி போயிடும். அந்த மாதிரி இது இப்படிதான் கேள்வி கேட்டு எல்லா பகுதிக்கும் அவங்க மழைநீர் வடிகால் கொண்டு வந்துட்டாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, ஸ்ட்ரீட் லைட்டு. அவங்க பார்த்த அதிகாரிகள் சங்கடமா நெளிகிற அளவுக்கு அற்புதமான விரல் நுனியில் மடிப்பாக்கத்துடைய தேவைகளை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்டு பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கவுன்சிலர் அந்த அம்மா. அப்புறம் வேற என்னதான் வேணும் உங்களுக்கு, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறோம். இது தொடர வேண்டுமானால் மீண்டும் உதயசூரியன் உதிக்க வேண்டும், மீண்டும் தமிழக முதல்வர் தமிழகத்தை ஆள வேண்டும். அது வாக்காளராகிய உங்களிடம் இருந்தது, கட்சிக்காரர்கள் உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அதை அற்புதமா வேலை செஞ்சு இந்த வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியை மாற்றி காட்டுங்களா? எல்லாரும் ஒரு கை தட்டி ஆமான்னு அர்த்தம். வெரி குட், நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய தொகுதி பொறுப்பாளர். அப்படியே இருந்தாலும் மக்கள் பணியாற்றுவதிலே கொஞ்சம்